அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷிப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ரிவிஷனில் ஐஎன்எம்மில் டே 4க்கான லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அதே மாதிரி இன்னொரு லெசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அடுத்தது 8th பார்த்தீங்கன்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த 3 லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஷின். பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை காண்க. 1923 அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு தலைமையில் ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு ஆவார். 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்ட வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகம் செய்தார். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், வெல்லஸ்லி பிரபு அவர்கள் தான். அவரு தான் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகம் செய்தார். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு அதற்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வெல்லஸ்லி பிரபு தான் 1798. அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு ஆவார். ஓகேங்களா, இதுவும் உங்களுக்கு என்னதான் கரெக்டு தான். எப்போ முதலில் காவல்துறையை உருவாக்கி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1791 உருவாக்கியிருப்பார். அந்த 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 ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு காவல் தலைவரை நியமிச்சிருப்பார். அவங்களுக்கு கூட தரோகா அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு 1791 ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. இப்போ பாருங்க, 1923 அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு தலைமையில் ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டதாம். அதாவது 1923 ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும் அரசு பணி சம்பந்தமாக தான். ஓகேங்களா, ராயல் கமிஷன் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ பிரபு தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். இஸ்லிங்டன் பிரபு அப்படிங்கிறவங்கள தலைமையில் ராயல் கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 1912. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1912லையும் 1923லையும் அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக ராயல் கமிஷன் அமைச்சாங்க. 1912 இஸ்லிங்டன் பிரபு தலைமையில் ராயல் கமிஷனும் 1923 லீ பிரபு தலைமையிலான ராயல் கமிஷனும் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லிங்டன் தலைமையில் ராயல் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட இந்தியர்கள் உறுப்பினராக இருந்தாங்க 2 பேர், கோபாலகிருஷ்ண கோகலேவும் அடுத்தது சர் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவங்களும் 2 பேர் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்னதுங்க, இதுதான் தவறு. 1912 தான் வரணும், 1923 வந்தால் இங்கே லீ பிரபு வரணும். அப்போ இதுதான் தவறு. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 3வது காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையை சேர்ந்த 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 1891 சுதேசமித்திரன் இதழ் ஒரு நாளிதழாக மாறியது. சென்னை மகாஜன சபையால் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. எத்தனை கூற்றுகள் சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? 3வது காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையை சேர்ந்த 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. கரெக்டு, மொத்தம் 607 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க.
அதில் 302 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவங்க தான். 3வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கும்? சென்னையில் தான் நடந்திருக்கும். மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு 1885 WC பானர்ஜி தலைமையில் மும்பையில் நடந்திருக்கும். அதில் மொத்தம் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருப்பாங்கன்னா 72. 72ல் 22 பிரதிநிதிகள் வந்து சென்னையை சேர்ந்தவங்க இருப்பாங்க. 1886 2வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கும்னா கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடந்திருக்கும். 3வது காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், பார்த்துக்கோங்க. அப்போ இது என்னதுங்க, உங்களுக்கு கரெக்டு தான். சென்னையை சேர்ந்து 362 பேர் கலந்துருப்பாங்க. 1891 சுதேசமித்திரன் இதழ் ஒரு நாளிதழாக மாறியதா? 1891 தான் சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தேசிய பருவ இதழையே வந்து சுப்பிரமணியம் அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பார். இது இந்த சுதேசமித்திரன் அப்படிங்கிற தேசிய பருவ இதழ் நாளிதழை எப்போ மாறி இருக்குன்னா 1899. அப்போ இது தவறு. ஃபஸ்ட்டு இது வந்து தேசிய பருவ இதழை 1891 வெளியிடுறாங்க. ஓகேங்களா? அது நாளிதழாக மாறியது 1899. அடுத்தது சித்திரவதை சட்டம் எந்த அமைப்பாளுங்க ஒழிக்கப்பட்டது? சென்னை மகாஜன சபையா? கிடையாது, சென்னை வாசிகள் சங்கம். நமக்கு அந்த 2 கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை வாசிகள் சங்கத்தினால தான் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. சித்திரவதை ஆணையம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு கூற்று தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 3rd கொஸ்டின் பாருங்க. சரியாக பொருந்தாத இணையை காண்க. அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927, இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் 1920, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் இரட்டைமலை சீனிவாசன், சித்திரபுத்திரன் பெரியார், இந்து சமய அறநிலை சட்டம் 1921. இதில் எது பொருந்தாததுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 தான் கரெக்டு தான். அகில இந்திய பெண்கள் சங்கம் எப்போங்க? 1917. அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927. அகில இந்திய பெண்கள் சங்கம் 1917. இது கரெக்டு தான். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எப்போங்க ஆரம்பிச்சிருப்பாங்க? 1918 மெட்ராஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த 1920 அப்படிங்கிறது என்னென்னா 1920 அக்டோபர் 31 அகில இந்திய தொழிற்சங்க மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா? அது மாநாடு தான் நடந்திருக்கும். முதல் தொழிற்சங்கம் 1918. அப்போ தவறு. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனா? இல்லை, MC ராஜா. ஓகேங்களா? 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை MC ராஜா அமைச்சிருப்பாரு. அப்போ இதுவும் தவறு தான். சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் பெரியார் வந்து எழுதியிருப்பார். இது எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டு தான். அடுத்தது இந்து சமய அறநிலைய சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1926 கொண்டு வந்திருப்பாங்க, நீதி கட்சியுடைய பீரியடில். இந்த 21 அப்படிங்கிறது தேர்தல் அரசியலில் பெண்கள் வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? 1921. 1926 என்ன பண்ணியிருப்பாங்க? முத்துலட்சுமி அம்மையார் பார்த்தீங்கன்னா முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக வந்து பதவி வகிச்சிருப்பாங்க, தெரியும். ஓகேங்களா? 1921. அப்போ இந்து சமய அறநிலைய சட்டமும் முத்துலட்சுமி அம்மையார் முதல் சட்டமன்ற உறுப்பினரானதும் ரெண்டுமே ஒரே வருஷம்தான். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு என்னதான்? தவறு தான். 26 வரணும். அப்போ நமக்கு எது தவறு? 2, 3, 5. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணையை காண்க. பாரிஸ் உடன்படிக்கை 1754, பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1748, ஐலா சபேல் உடன்படிக்கை 1755, மദ്രാஸ் உடன்படிக்கை 1769, பசீன் உடன்படிக்கை 1802. இதில் எது வந்து பொருந்தலைன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? ஃபஸ்ட்டு பாருங்கள்,
பாரிஸ் உடன்படிக்கை எப்பங்க 1763, அப்போ இது தவறு. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755, இதுவும் தவறு. ஐலாஸ் அப்பேல் உடன்படிக்கை 1748, இதுவும் தவறு. இந்த 3 உடன்படிக்கையும் எந்த போருடன் தொடர்புடையது? கர்நாடகாவார் 3 கர்நாடக போர் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதனுடன் தொடர்புடையது தான். முதல் கர்நாடகா போரின் முடிவில் ஐலாஸ் அப்பேல் உடன்படிக்கை, இரண்டாவது கர்நாடகா போரின் முடிவில் உங்களுக்கு பாண்டிச்சேரி உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும், மூன்றாவது கர்நாடகா போரின் முடிவில் தான் பார்த்தீங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்போ இது 3மே தவறு. அடுத்தது மദ്രാஸ் உடன்படிக்கை எப்போங்க? 1769, கரெக்டு தான். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் வந்து போடப்பட்டிருக்கும். அடுத்தது பஸ்ஸின் உடன்படிக்கை 1802, கரெக்டு தான். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா முதலாவது ஆங்கிலேயோ மராத்திய போர், இது வந்து ஆங்கிலோ மராத்திய போர், ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார். ஓகேங்களா, அப்போ இது 2 கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. 1, 2, 3, அப்போ ஆப்ஷன் பி. ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே உடன்படிக்கை, அந்த 3 போருடைய வருஷம், அந்த 3 உடன்படிக்கை எந்தெந்த போரில் போட்டாங்க, அது எந்த வருஷத்தில் போட்டாங்க, யாருக்கு இடையில போட்டாங்க, அதன் மூலமாக என்னென்னலாம் வந்து இடங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் போன்றவை லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமாகும். திருநெல்வேலியும் வஉசியும் 1908 என்ற புத்தகத்திற்காக 2024 ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ரா. வெங்கடாச்சலபதி. இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? சுதேசி நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கணும், அந்நிய பண்டங்களை எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம், அப்படிங்கிற தீர்மானங்கள் எல்லாம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் போடப்பட்டதுங்க? லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் கிடையாது, கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேங்களா, கல்கத்தா, அதாவது உங்களுக்கு அந்த வங்க பிரிவினை அறிவிச்சிருப்பாங்க, அந்த பீரியடில் வந்து இந்த திட்டங்களில், இந்த தீர்மானங்களில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். அப்போ இது உங்களுக்கு தவறு. அடுத்தது இது கரண்ட் அஃபேர்ஸ், டிசம்பரில் நம்ம பார்த்துருப்போம், இந்த லெசனுக்கு ரிலேட்டடாக வந்துச்சு. ஓகேங்களா, திருநெல்வேலியும் வஉசியும் 1908, திருநெல்வேலி எழுச்சின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அது சம்பந்தமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திற்காக 2024 ஆண்டின் சாகித்ய அகாடமி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரா. வெங்கடாச்சலபதி. இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. 6th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மதராஸ் பிராமணல்லாதோர் சங்கம் 1909 உருவாக்கப்பட்டது. பரிதிமார் கலைஞர் பட்டினப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார். இதில் எது வந்து தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? மதராஸ் பிராமணல்லாதோர் சங்கம் எப்போங்க ஆரம்பிச்சிருக்கும்? 1950 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இது கரெக்டு தான். பரிதிமார் கலைஞர் பட்டினப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதினாரா? யார் எழுதினாங்க பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் விளக்க உரை? மறைமலை அடிகள் தான் எழுதினாங்க. அப்போ இது தவறு. உங்களுக்கு தவறானதாக கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி, 2 மட்டும் தவறு. ஓகேங்களா, அடுத்தது 7th கொஷின் பாருங்க. அந்த போர் நடந்த ஆண்டுகளுடன் பொருத்தணும். ஆம்பூர் போர், அடையாறு போர், வந்தவாசி போர், ஆற்காட்டு போர், பக்சார் போர். ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான், ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேங்களா, ஆம்பூர் போர் பார்த்தீங்க அப்படின்னா 1749, அடையாறு போர் பார்த்தீங்கன்னா 1751, வந்தவாசி போர் 1760, ஆற்காட்டு போர் பார்த்தீங்க அப்படின்னா 1746 வரணும், பக்சார் போர் 1764.
ஓகேங்களா? ப அதாவது பிளாசி போர், பக்சர் போர் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மற்ற போர்லாம் வந்து இந்த மைசூர் ஆங்கிலோ மராத்திய போர்லேயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா போரில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி தான். இப்போ இந்த 4 போர் இருக்குது பார்த்தீங்களா? ஆம்பூர் போர், அடையாறு போர், ஆற்காட்டு போர். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது அடையாறு போர் எந்த கர்நாடகா வாரில் இந்த போர் நடந்திருக்கும்? முதல் கர்நாடகா போரில் தான் உங்களுக்கு அடையாறு போர் நடந்திருக்கும். ஓகேங்களா? இரண்டாவது கர்நாடகா போரில் எந்தெந்த ஊரில் நடந்திருக்கும் போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போரும் ஆற்காட்டு போர். ஆம்பூரில் நடந்திருக்கும், ஆற்காட்டில் நடந்திருக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ அந்த இரண்டாவது கர்நாடகா வார் எங்கெங்கே நடந்துச்சு? ஆம்பூர், ஆற்காடு. ஆம்பூர் போர், ஆற்காட்டு போர். வந்தவாசி போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கர்நாடகா போரில் வந்தவாசி போர் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது ரிலேட்டடாக பின்னாடி கொஷின் வருது, பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 8th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. 1916 சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. 1919 ஆண்டின் சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியதை காங்கிரஸ் மற்றும் நீதி கட்சி வரவேற்றது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? சென்னை திராவிடர் கழகம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும்? 1912. நீங்கள் 1909, 1912, 1916 இந்த 3 வருஷத்தையும் நல்லா பார்த்துக்கணும். 1909 பார்த்தீங்கன்னா மദ്രാஸ் பிராமண அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கும். 1912 சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும். 1916 பார்த்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த 3 ரொம்ப முக்கியமான வருடங்கள். அப்போ இது உங்களுக்கு தவறு. அடுத்தது 1919 ஆண்டின் சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுத்துச்சு. இந்த இடஒதுக்கீடு முறையை காங்கிரஸும் நீதி கட்சியும் வரவேற்றதா? நீதி கட்சி வந்து இதை வந்து வரவேற்றது, ஆனால் காங்கிரஸ் வந்து இதையே ஏற்றுக்கவில்லை. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே தவறு தான். அப்போ என்னதுங்க? 1, 2 தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 9th கொஷின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பிராமணல்லாதோர் அறிக்கையில் SILF சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆங்கிலேய அரசின் மீது விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் என அறிவித்தது. நடேசனார் 1912 திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லத்தை உருவாக்கினார். இதில் வந்து எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பிராமணல்லாதோர் அறிக்கைன்னு சொல்லிட்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வெளியிட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து பிராமணருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து கம்மி தான், ஆனால் அவங்க தான் அதிகமாக வந்து அரசு வேலைகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து சஜஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. ஆனால் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் ஆங்கிலேய அரசின் மீது ஆங்கிலேய அரசை ஆழமாக நேசிக்கின்றோம், ஆங்கிலேய அரசின் மீது விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான். அவங்க நீதி கட்சி கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த இடஒதுக்கீடு முறையை கொடுத்தது அது எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் ஆங்கிலேய அரசின் மீது விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. நடேசனார் 1912 திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லத்தை உருவாக்கினாரா? 1912 சென்னை திராவிடர் கழகம் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். திராவிடர் இல்லம் பார்த்தீங்கன்னா 1916. ஓகேங்களா? அப்போ இது தவறு தான். அப்போ உங்களுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 10th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சர் ஐயர்குட் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டையில் தோற்கடித்தார். போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தம் போடப்பட்டது. 1775 ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் எத்தனை கூற்றுகள் தவறுன்னு பாருங்க.
ஆன்சர் பார்க்கலாங்களா? அதாவது உங்களுக்கு இந்த இரண்டாம் மைசூர் போர் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிலோ மைசூர் போர் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது சார் ஐயர்கூட் பார்த்தீங்கன்னா 1781 ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டையில் வந்து தோற்கடிச்சிருப்பார். இது ரைட்டு தான். போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தம் போடப்பட்டது கரெக்டு தான். அந்த ஆங்கிலோ மராத்தா வார் நடந்துட்டு இருந்த பீரியடில் போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தம் போடப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தியான்னு ஒரு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியுடன் சுர்ஜு அர்ஜுகான் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஓகேங்களா? எப்போனா செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் ரொம்ப முக்கியம். தியோகான் ஒப்பந்தம் போன்ஸ்லேவுடன் போடப்பட்டிருக்கும். இரண்டாவது ஆங்கிலோ மராத்தா வாரில். ஓகேங்களா? சுர்ஜு அர்ஜுகான். ஓகேங்களா? சுர்ஜு அர்ஜுகான் ஒப்பந்தம் யாரு கூடனா சிந்தியாவுடன் போடப்பட்டிருக்கும். தியோகான் ஒப்பந்தம் போன்ஸ்லேவுடன் போடப்பட்டிருக்கும். இந்த புரிஞ்சு வச்சு படிச்சுக்கோங்க. எல்லா போர்லேயுமே வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். யாருடன் போடப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1775 ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1775 ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். அது புரந்தர் ஒப்பந்தம் கிடையாது, சூரத் ஒப்பந்தம். ரகுநாத ராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத் ஒப்பந்தம். புரிஞ்சுதுங்களா? அதே வாரில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார்லேயே பார்த்தீங்கன்னா 1776 தான் புரந்தர் ஒப்பந்தம். 1775 சூரத் ஒப்பந்தம், 1776 புரந்தர் ஒப்பந்தம். அதே ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார்லேயே அது வந்து போடப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூற்று தவறு. ஆப்ஷன் ஏ. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். அந்த 8ல் இருக்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எப்படி எழுதுங்கன்னா 3 போர், அந்த போரில் யார் யாரெல்லாம் கூட்டணி, எந்த வருடம் நடக்குது, அந்த போரில் யார் யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்க, கடைசியில் யார் வின் பண்ணுறாங்க, எந்த உடன்படிக்கை கையெழுத்தாகுது, அது எந்த வருடம் கையெழுத்தாகுது, அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவங்களுக்கு என்ன பகுதி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட், இந்த ஒரு 5 பாயிண்ட் வருமா, இந்த 5 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க, லெசனே முடிஞ்சிடும். ஒவ்வொரு போர் 3 போர் படிப்பீங்களா, ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார், கர்நாடகா போர். இந்த 3மே ரொம்ப முக்கியமானது தான். அப்போ 3ஐயும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதி வச்சிங்கன்னா ஈஸியாக ஹிண்ட் மாதிரி எழுதுனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு பேஜில் ஒரு வார் ஃபுல்லாக ஃபுல் கதையில் எழுத வேண்டாம். யார் இதில் வர்றா, யார் தோற்கடிக்கப்படுறாங்க, என்ன உடன்படிக்கை கையெழுத்தாகுது, எப்போ கையெழுத்தாகுது, இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன பகுதி கிடைக்கிது, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக. வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிப்பு, மதுரை தொழிலாளர் சங்கம், சைமன் குழு சென்னை வருகை, பனகல் அரசர் அமைச்சரவை. ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் டி வருமா? ஃபஸ்ட் என்னங்க, மதுரை தொழிலாளர் சங்கம் 1918. வேல்ஸ் இளவரசருடைய வருகை புறக்கணிப்பு எப்போங்க? 1922 ஜனவரி 13. இந்த வருடம் எல்லாமே ரொம்ப முக்கியம், அந்த டேட் கூட முக்கியம். அடுத்தது என்னங்க வரும்? சைமன் குழு. சைமன் குழு எப்போ வந்திருப்பாங்க? 1929. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் மாறி இருக்குன்னு நினைக்கிறேங்க, மாற்றிக்கோங்க. 43. ஓகேங்களா? 43ன்னு வரணும், நான் மாற்றி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? சைமன் குழு சென்னை வருகை பார்த்திங்கன்னா 1929 பிப்ரவரி 18. பனகல் அரசர் அமைச்சரவை 1923. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 2, 1, ஓகேங்களா, அடுத்தது 4, அப்புறம் 3 வரணும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சராக வரணும். 2, 1, 4, 3 உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு மார்க் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிப்பும் சரி, சைமன் குழு சென்னை வருகை, அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். 1929 பிப்ரவரி 18. வேல்ஸ் இளவரசருடைய வருகை பார்த்திங்கன்னா 1922 ஜனவரி 13. ஓகேங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் செயலராகவும் பெரியார் பொறுப்பு வகித்துள்ளார். பிராமணர் அல்லாத தலைவர்கள் ராஜாஜியின் முயற்சியால் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டனர். இதில் எது தவறுன்னு பாருங்க.
ஆன்சர் என்னங்க வரும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் பெரியார் பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு, செயலராகவும் பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு. கரெக்டு தான். பிராமண அல்லாதர் தலைவர்கள் ராஜாஜியோடைய முயற்சியால் தான் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டனரா? கரெக்டு, உங்களுக்கு கரெக்டு தான். பெரியார் ஆகட்டும், அடுத்தது வரதராஜலூன் படிச்சிருப்பீங்க, அவர் எல்லாமே வந்து ராஜாஜியின் முயற்சியால் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எதுவுமே தவறில்லை, இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது 13 பாருங்க. 1798 துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? டல்ஹௌசி பிரபு, பென்டிங் பிரபு, வெல்லஸ்லி பிரபு, வாரன் ஹாஸ்டிங்ஸ். 1798 அந்த வருடம் ரொம்ப முக்கியம். துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யாருங்க? வெல்லஸ்லி பிரபு, ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு பார்த்தீங்கன்னா 1848 வாரிசு இழப்பு கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இந்த ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகும். 1848 வாரிசு இழப்பு கொள்கையை டல்ஹௌசி பிரபு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. 1798 பார்த்தீங்க அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. பார்த்துக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் எல்.என். கோபால் சுவாமி. 1939 கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டுச் சட்டம் இயற்றப்பட்டது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்துடைய தலைவர் யாருங்க? வைத்தியநாதர். இவர் பார்த்தீங்கன்னா செயலாளர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்.என். கோபால் சுவாமி செயலாளராக இருந்திருப்பாரு. தலைவர் வந்து வைத்தியநாதர். அப்போ இது தவறு. 1939 தான் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டுச் சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தகவல்களில் சரியானவற்றை காண்க. சாதி ஒழிப்பு எனும் நூல் பெரியாரால் 1939 தமிழில் பதிப்பிக்கப்பட்டது. ஜீவிய சரித சுருக்கம் 1936 வெளியிடப்பட்டது. இது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை ஆகும். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? சாதி ஒழிப்பு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற அம்பேத்கருடைய புத்தகத்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பதிப்பிச்சிருப்பாரு. எந்த வருஷம்னா 1936, 39 கிடையாது. இது தவறு. அடுத்தது ஜீவிய சரித சுருக்கம் பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய சுயசரிதை தான் இது. ஆனால் எப்போ வெளியிட்டிருக்கும்? 1939 வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வருடம் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது தவறு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எது சரி அப்படின்னா 1, 2 ரெண்டுமே தவறு. சரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 16வது கேள்வி பாருங்க. துணைப்படை திட்டத்தை குவாலியர் எப்போது ஏற்றுக்கொண்டது? 1804, 1802, 1803, 1798. ஆன்சர் என்னங்க வரும்? துணைப்படை திட்டத்தை குவாலியர் பார்த்தீங்கன்னா 1804 வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு துணைப்படை திட்டம் போடப்பட்ட ஆண்டு 1798. அந்த வருடத்திலேயே முதல் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் 1799. அயோத்தி வந்து 1801. பேஷ்வா வந்து 1802. நீங்கள் படிச்சிருப்பீங்க, திரும்பி ஒரு டைம் கேளுங்க. அயோத்தி வந்து 1801, பேஷ்வா 1802, அடுத்தது போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இந்தூர் பார்த்தீங்கன்னா 1817, அடுத்தது ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் இது எல்லாமே 1818. திரும்பி ஒரு டைம் சொல்கிறேன். ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் 1798, தஞ்சாவூர் 1799. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது 1801, 1802, 1803, 1804 இந்த 4 வருடங்களும் ஒரு பகுதி வந்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. என்னென்ன பகுதினா 1801 அயோத்தி, 1802 போன்ஸ்லே, 1802 பேஷ்வா, 1803 போன்ஸ்லே, 1804 குவாலியர். அடுத்தது 1817 ஒரு பகுதியும் 1818 3 பகுதியும் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும். 1817 இந்தூர், 1818 பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர். ஓகேங்களா? அடுத்தது 17th கொஸ்டின் பாருங்க. முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை பற்றி சரியானவற்றை காண்க. கடன் சமரச வாரியங்கள் அமைக்கப்பட்டது. சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களும் கோவில் செல்லும் உரிமையை பெற்றனர். குத்தகைதாரர்களுக்கு ஆதரவு அளித்தது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? முதல் காங்கிரஸ் அமைச்சரவை எப்போது அமைக்கப்பட்டிருக்கோங்க? 1937. அவங்க அமைக்கப்பட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா கடன் சமரச வாரியங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்காக கடன் சமரச வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். கரெக்டு தான். சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களும் கோவில் செல்லும் உரிமையை பெற்றனர். கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ 1939 தானே அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். முதல் அமைச்சரவை 1737 to 39 இருந்திருப்பாங்களா? அதே மாதிரி குத்தகைதாரர்களுக்கு ஆதரவு அளித்ததா? கரெக்டு தான். ஓகேங்களா? குத்தகைதாரருடைய அந்த நிலையை குறித்து ஆய்வு செய்ய விசாரணை குழுவில் அமைச்சிருப்பாங்க டி பிரகாசம் தலைமையில். ஓகேங்களா? அவருடைய முயற்சியால், தலைமை அப்படிங்கிறத விட அவருடைய முயற்சியால் குத்தகைதாரர்களுக்கு ஆதரவு அதாவது அவங்களுடைய நிலையை ஆய்வு செய்வதற்காக விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 18th கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார்? முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகளில் டாக்டர் அம்பேத்கருடன் கலந்து கொண்டார். 1923 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரானார். பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆன்சர் பார்த்தலாங்களா? முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகளில் டாக்டர் அம்பேத்கருடன் கலந்திருக்கிறாரு. அதே மாதிரி சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக 1923 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். பூனா ஒப்பந்தத்தில் 1932 கையெழுத்திட்டிருப்பார். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? இரட்டைமலை சீனிவாசன். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இரட்டைமலை சீனிவாசனும் MC ராஜாவும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 19வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஜான்சி 1852 இணைத்து கொள்ளப்பட்டது. 1832 காரன்வாலிஸ் ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, 1832 காரன்வாலிஸ் ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தாரா? காரன்வாலிஸ்னாவே உங்களுக்கு காவல்துறை தான் ஞாபகம் வரணும். ஜூரி முறை அப்படின்னு வந்தாவே வில்லியம் பென்டிங் தான் வரணும். ஓகேங்களா? பென்டிங் தான் வங்காளத்தில் ஜூரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ இது உங்களுக்கு தவறு தான். வருடம் கரெக்டு தான், பெயர் மட்டும் உங்களுக்கு தவறு. அடுத்தது வாரிசு இழப்பு கொள்கை எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கும்? 1848. அந்த கொள்கையின் மூலம் ஜான்சி 1852 இணைத்து கொள்ளப்பட்டதா? கிடையாது, 1853 இணைத்து கொள்ளப்பட்டிருக்கும். ஜான்சி ரொம்ப முக்கியமான பகுதி, அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன். ஓகேங்களா? 1853 தான் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஜான்சி இணைத்து கொள்ளப்பட்டிருக்கும். அப்போ மற்ற பகுதியெல்லாம் எப்போ? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாரிசு இழப்பு கொள்கை எப்போ கொண்டு வராங்க? 1848 அப்போ எந்த பகுதி இணைக்கப்படுதுன்னா சதாரா. ஓகேங்களா? 1849 பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரும் சம்பல்பூரும் இணைக்கப்படுது. 1850 பார்த்தீங்கன்னா 1850 பார்த்தீங்கன்னா பகத் அப்படிங்கிற பகுதியும், 1852 உதய்பூர். ஓகேங்களா? 1853 தான் ஜான்சி சொன்னேன். 1854 நாக்பூர். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. 1848 சதாரா,
1849 ஜெய்ப்பூரும் சம்பல்பூரும், 1850 பகத். இந்த 3 வருடம் 48, 49, 50 இது ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1852, 53, 54. 1852 உதய்பூர், 1853 ஜான்சி, 1854 நாக்பூர். ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே என்னதான் தவறு தான். அப்போ இரண்டும் தவறு. அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்க. சைமன் குழுவிற்கு எதிராக யார் தலைமையில் ஒரு குழுவை காங்கிரஸ் அமைத்தது? ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, எஸ் சத்யமூர்த்தி, சித்ரஞ்சன் தாஸ். ஆன்சர் என்னங்க வரும்? சைமன் குழு பார்த்தீங்கன்னா 1927 அமைச்சிருப்பாங்க. சைமன் குழு கூட இந்தியாவுக்கு, அதாவது சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 18 வந்திருப்பாங்க. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்திருப்பாங்க. சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இங்கே இந்த சைமன் குழுவை எதிர்த்தது யாருடைய தலைமையில் எதிர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்யமூர்த்தி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த சைமன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுபோக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியர்களுக்கு இதை அவங்க அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த இதை உருவாக்க முடியாது, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியாது, இந்த கொள்கையை உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்தியர்களை சேர்த்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு காங்கிரஸ் அமைச்சிருக்கோம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1927 உங்களுக்கு நேரு அறிக்கைன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா? இந்தியாவுக்கு தேவையான அந்த சட்டங்களை அவங்களே என்னென்னலாம் கொள்கையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரே உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? அதுதான் நேரு அறிக்கைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ அதுதான் என்னதுங்க 1928. அப்போ இந்த கதையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ தான் நமக்கு மறக்காது. நேரு அறிக்கைன்னு நீங்கள் சொல்லி படிச்சிருப்பீங்க. நேரு அறிக்கையில் என்னென்னலாம் இருக்கோ, அடிப்படை உரிமை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தன்னாட்சி, இந்தியாவுக்கு தன்னாட்சி இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. இந்தியாவுக்கு இது உருவாக்குறதுக்கு பிரிட்டிஷ் சைமன் கமிஷனை என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இந்தியர்கள் அதில் இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் நம்ம போராட்டம் பண்ணிகிட்டே இருப்போம். கேட்டதுக்கு இந்தியர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னகாட்டி தான் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்தியாவுக்கான அந்த தேவையை அவங்களே உருவாக்க என்னென்னலாம் வேணுமோ அவங்கள ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 21வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தனி தேர்தல் தொகுதி முறையை MC ராஜா எதிர்த்தார். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் 1912 ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் பார்த்துடலாங்களா? தனி தேர்தல் தொகுதி முறையை MC ராஜா எதிர்த்தாரா? கிடையாது, அவர் ஆதரிச்சார். அதற்கு பிறகு அந்த பூனா ஒப்பந்தத்திற்கு பிறகு தான் சரி வேண்டாம், இந்த கூட்டு தேர்தல் அந்த முறையே நம்ம எடுத்துக்கலாம், கூட்டு முறை தேர்தல் முறையே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருந்துப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் தனி தேர்தல் தொகுதி முறையை ஆதரிச்சிருப்பார், எதிர்க்கவெல்லாம் கிடையாது. அடுத்தது சங்கீத வித்யா மகாஜன சங்கம் 1912 ஏற்படுத்தப்பட்டதா? கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க, 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் டி. அடுத்தது 22வது கேள்வி பாருங்க. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை எந்த ஆண்டின் பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியது? 1853, 1833, 1813, 1858. ஆன்சர் என்னங்க வரும்? போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியரை நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கருத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கருத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வருஷம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1833 அந்த கருத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பட்டய சட்டத்தின் மூலமாக, பட்டய சட்டம் 1833 மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் 1853. ஓகேங்களா? இது அந்த கருத்தை முன்வைக்கிறது 1833 ஆண்டு பட்டய சட்டம். 1853 ஆண்டு பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னா அது நடைமுறைப்படுத்துவாங்க.
1813 பட்டய சட்டம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, கல்விக்காக 1,00,000 தொகையை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. அப்போ இந்த 3 பட்டய சட்டங்களுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதுங்க, பி. அடுத்தது 23வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை காண்க. சேரன் மாதேவி குருகுலத்தில் சாதியின் அடிப்படையில் மாணவர்கள் பாகுபடுத்தும் பழக்கத்தை பி. வரதராஜலுடன் இணைந்து பெரியார் விமர்சித்தார். 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எனும் கோரிக்கையை பெரியார் முன்வைத்தார். கஸ்தூரி ரங்கர் மாற்றத்தை விரும்பாதோர் பிரிவினர் என்பதால் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்வது எனும் கருத்தை முன்வைத்தார். அனைத்தும் சரி. இதுல எது பொருந்தலன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? சேரன் மாதேவி குருகுலம் உங்களுக்கு ஓகேங்களா, காங்கிரஸ் கட்சியுடைய நிதியுதவியுடன் இது நடத்தப்பட்டிருக்கும். அங்கே சாதியின் அடிப்படையில் மாணவர்கள் பாகுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை விமர்சித்தாங்க. பெரியார் தான் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். யாருடன் இணைந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. வரதராஜலுடன் இணைந்து. ஓகேங்களா, இவருடைய பெயர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நம்ம முன்னாடியே படித்தோம்ல, ராஜாஜியுடைய முயற்சியால் தான் பெரியார், வரதராஜலு இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே சேரன் மாதேவி குருகுலத்தில் அந்த உணவு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த சாதியின் அடிப்படையில் அங்கே பாகுபடுத்தினாங்க. அதை எதிர்த்து 2 பேருமே வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, விமர்சிச்சிருப்பாங்க. கரெக்டு தான். அடுத்தது 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பெரியார் முன்வைத்தாரா? கரெக்டு தான். காஞ்சிபுரம் 1925 நவம்பர் 21. ஓகேங்களா, அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது கஸ்தூரி ரங்கர் மாற்றத்தை விரும்பாதோர் பிரிவினர். கரெக்டு தான். மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்டுச்சு. எம்ஏ அன்சாரி, கஸ்தூரி ரங்கர் ராஜாஜியில் ஒரு சைடு, காந்தி அவங்கள ஒரு சைடு, மோதிலால் நேரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு சைடாக இருப்பாங்க. அவங்களாம் மாற்றத்தை விரும்புவோர். ஓகேங்களா. இப்போ கஸ்தூரி ரங்கர் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றத்தை விரும்பாதோர் தான். ஆனால் பாருங்க, மாற்றத்தை விரும்பாதோர் பிரிவில் இருக்கிறதுனால தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்வது அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தாராம். இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும். கஸ்தூரி ரங்கர் மாற்றத்தை விரும்பாதோர் தான். ஆனால் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஓகேங்களா. தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள்ளே போகணும்னு நினச்சது யாருன்னா மாற்றத்தை விரும்புவோர். கஸ்தூரி ரங்கர் மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்புவோர் என்ன பண்ணாங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சாங்க. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் அவங்க எல்லாமே. ஓகேங்களா. மாற்றத்தை விரும்பாதோர் என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்ற புறக்கணிப்பை மேற்கொள்ளணும்னு நினச்சாங்க. அவங்க தான் மாற்றத்தை விரும்பாதோர். எம்ஏ அன்சாரி, கஸ்தூரி ரங்கர் இவங்க எல்லாமே. ஓகேங்களா. அப்போ இது உங்களுக்கு தவறு. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தவறாக இருக்கும். அப்போ இது தவறு. அப்போ பொருந்தாத ஒன்றுனா ஆப்ஷன் சி. அடுத்தது 24வது கொஷின் பாருங்க. தமிழுக்கு மேலாக இந்தி மொழியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என அறிவித்தவர் யார்? மறைமலையடிகள், தாளமுத்து, நடராசன், பெரியார். ஆன்சர் என்னங்க வரும்? தமிழுக்கு மேலாக இந்தி மொழியை அறிமுகம் செஞ்சனா அது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் அப்படின்னு சொன்னவர் யாரு? பெரியார். இதே மாதிரி ஒரு கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு மறைமலை அடிகள் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஹிந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது தாளமுத்து, நடராசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து இறந்திருப்பாங்க. ஓகேங்களா.
அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. எந்த உடன்படிக்கை மீறப்பட்டது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு காரணமானது? ஆன்சர் என்னங்க வரும்? எந்த உடன்படிக்கை மீறப்பட்டதுனால இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு காரணமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடந்திருக்குமா? அப்போ முதலாம் ஆங்கிலேய மைசூரில் ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அந்த உடன்படிக்கை மீறப்பட்டதுனால தான் உங்களுக்கு இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரில் போட்ட உடன்படிக்கை என்னங்க? மத்ராஸ் உடன்படிக்கை 1769 போட்டிருப்பாங்க. இந்த உடன்படிக்கை மீறப்பட்டதுனால தான் முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் மத்ராஸ் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கையை மீறப்பட்டதுனால இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மங்களூர் உடன்படிக்கை இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போரில் ஓகேங்களா 1784 போடப்பட்டிருக்கும். பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 உங்களுக்கு கர்நாடகா வாரில் போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இரண்டாவது கர்நாடகா போரில் போடப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப படிங்க, அப்போ தான் மறக்காது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. அடுத்தது 26வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை தொடங்கப்பட்ட நாள் எப்போது? 1930 மார்ச் 12, 1930 ஏப்ரல் 5, 1930 ஏப்ரல் 28, 1930 ஏப்ரல் 13. பாருங்க, தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை எப்போதுங்க தொடங்கப்பட்டிருக்கும்? 1930 ஏப்ரல் 13 யாருடைய தலைமையில்? ராஜாஜி தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும். எப்போ வேதாரண்யத்தை ரீச் ஆயிருப்பாங்க? 1930 ஏப்ரல் 28. அப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 ஏப்ரல் 13 தொடங்கப்பட்டிருக்கும் ராஜாஜி தலைமையில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது 1930 மார்ச் 12 அப்படிங்கிறது உங்களுக்கு தண்டி யாத்திரை. காந்தி இந்தியா ஃபுல்லாக ஓகேங்களா காந்தியுடைய அந்த தண்டி யாத்திரை எப்போ தொடங்கப்பட்டதுன்னா இது உப்பு சத்தியாகிரகம் தான். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில், அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தலைமை இருந்திருக்கும். பொதுவாக யார் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஒருத்தர் இதுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி போராடி இருப்பார். ஓகேங்களா? அப்போ 1930 மார்ச் 12 தண்டி யாத்திரை தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? எப்போ ரீச் ஆயிருப்பாங்க? 1930 ஏப்ரல் 5 ரீச் ஆயிருப்பாங்க. 1930 ஏப்ரல் 6 உப்பை எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இது தமிழ்நாட்டு அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டி யாத்திரை அப்படிங்கிறது 1930 மார்ச் 12 தொடங்கப்பட்டு ஓகேங்களா எப்போ 1930 ஏப்ரல் 5 ரீச் ஆயிருப்பாங்க. ஏப்ரல் 6 உப்பு எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் 1930 ஏப்ரல் 13 தொடங்கப்பட்டு 1930 ஏப்ரல் 28 வேதாரண்யம் ரீச் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? டி, ஆப்ஷன் டி வரணும். ஓகேங்களா? அடுத்தது 28வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சூரிய நாராயண சாஸ்திரி 14 வரிச்செயுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறாரா? கரெக்டு தான். அடுத்தது சூரிய நாராயண சாஸ்திரி 14 வரிச்செயுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தாரா? இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது தான் சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேங்களா? சூரிய நாராயண சாஸ்திரி தான் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா 14 வரிச்செயுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செஞ்சிருப்பாரு. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? இரண்டும் சரிதான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 28வது கேள்வி பாருங்க.
1757 ஆண்டு பிளாசி போருக்கு பின் எந்தெந்த பகுதிகளின் தடையில்லா வணிக உரிமையை ஆங்கிலேயர் பெற்றனர்? வங்காளம், மദ്രാஸ், ஒரிசா, மദ്രാஸ், பம்பாய், கல்கத்தா, வங்காளம், பீகார், பம்பாய், ஒரிசா, வங்காளம், பீகார். ஆன்சர் பார்த்துடலாங்களா? உங்களுக்கு 1757 பிளாசி போர் வந்து நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக எந்தெந்த பகுதிகளின் தடையில்லா வணிக உரிமையை ஆங்கிலேயர் பெற்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா. நாம் இதை படிக்காமல் போனோம்னா எப்போவுமே இந்த 3 மாகாணத்தை தான் சூஸ் பண்ணுவோம், மദ്രാஸ், பம்பாய், கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு தடையில்லா வணிக உரிமையை எந்த பகுதிகளுக்கெல்லாம் பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஓகேங்களா? ஏன்னா இந்த போர் மூலம் உள்ளே வர்றாங்க. அடுத்தது பாருங்க, 29வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ராஜாஜி தலைமையில் 100 தொண்டர்கள் உப்பு சத்தியாகிரக அணிவகுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டனர். 1929இல் லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு முழுமையான சுதந்திரமே இலக்கு என அறிவித்தது. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ராஜாஜி தலைமையில் 100 தொண்டர்கள் உப்பு சத்தியாகிரக அணிவகுப்புக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனால் கடைசியாக எத்தனை பேர் உப்பு அள்ளுறாங்க? 12 பேர். ஓகேங்களா? இந்த வேல்யூவில் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, இப்போ இது கரெக்டு தான். உப்பு சத்தியாகிரக அணிவகுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க 100 பேர். அடுத்தது 1929இல் லாகூரில் தான் உங்களுக்கு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே இலக்கு, முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும், அறிவிக்கப்பட்டிருக்காது. உங்களுக்கு 1927இல் சென்னை மாநாட்டில் தான் முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1929. அதற்கு அடுத்த வருஷம் 1930 ஜனவரி 26 கூட சுதந்திர திருநாளாக அறிவிப்புன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா? 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் கொடி ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போமா? ஞாபகம் இருக்குங்களா? பாருங்க, 1927 சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கும். 1929 பூர்ண ஸ்வராஜ்யம், முழுமையான சுதந்திரம் இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1930 ஜனவரி 26 இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் உங்களுக்கு வந்து ராவி கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர திருநாளாக 1930 ஜனவரி 26 வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 1927 சென்னை மாநாடுன்னு வரணும். இல்லை அப்படின்னா முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அப்போ உங்களுக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. 2 மட்டும் தவறு. இதுக்கு ஆப்ஷன் என்னங்க வரும்? டி வரணும். ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. ஒரே நிமிஷம் இருங்க. இதுக்கு ஆப்ஷன் பாருங்க, டி. அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. ஊவேசா பதிப்பித்த நூல்களை அவை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டுகளுடன் பொருந்தாத இணையை காண்க. மணிமேகலை 1898, புறநானூறு 1894, பத்துப்பாட்டு 1889, ஐங்குறுநூறு 1903, சிலப்பதிகாரம் 1892. இதில் எது பொருந்தாத இணைன்னு பாருங்க. ஊவேசா பதிப்பித்த நூல்களை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டுகளுடன் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. மணிமேகலை 1898 கரெக்டு தான்.
புறநானூறு 1894 கரெக்டு தான். 10 பாட்டு 1889 கரெக்டு தான். ஐங்குறுநூறு 1903, சிலப்பதிகாரம் 1892 கரெக்டு தான். இன்னும் 3 இதில் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி 1887 பதிப்பிக்கப்பட்டிருக்கும். புறப்பொருள் வெண்பா மாலை 1895 பதிப்பிக்கப்பட்டிருக்கும். பதிற்று 10 பார்த்தீங்கன்னா 1904 பதிப்பிக்கப்பட்டிருக்கும். எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 31வது கேள்வி பாருங்க. இரண்டாம் கர்நாடக போர் தொடர்பான கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பிரெஞ்சுக்காரர்கள் நாசிர் ஜங்குக்கு உதவினர், ஆங்கிலேயர்கள் அன்வாருதீனுக்கு உதவினர். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? இரண்டாம் கர்நாடகா போர் கொடுத்துட்டாங்க. இரண்டாம் கர்நாடக போர்னே கொடுத்தாச்சு. இதில் எது சரி? இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் அன்வாருதீனுக்கு உதவி இருப்பார். பிரெஞ்சுக்காரர்கள் நாசிர் ஜங்குக்கு உதவி இருக்க மாட்டாங்க, முசாஃபர் ஜங்குக்கு உதவி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது தவறு. நாசிர் ஜங்குக்கு உதவியர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் தான். இப்போ இரண்டாம் கர்நாடக போரில் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக போரே எதுக்காகனா இந்த வாரிசு பிரச்சனையினால உள்ள இந்தியாவுக்குள்ள அரசர்களுக்குள்ள இந்த வாரிசுரிமை பிரச்சனை நடந்திருக்கும். அதையே வந்து தனக்கு சாதகமாக வந்து பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் பயன்படுத்திக்கிட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்களும் இங்கே குடியேறக்கு தான் வந்திருக்காங்க, இங்கே வணிகம் பண்ணுறதுக்கு. அவங்களும் உள்ளே வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, ஆங்கிலேயர்களும் உள்ளே வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசை என்னாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் உள்ள அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, வாரிசுரிமை பிரச்சனை. அப்போ அவங்க 2 அணியாக பிரிவாங்களா? வாரிசுரிமை பிரச்சனையில் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க 2 அணியாக பிரிவாங்களா? அப்போ ஒரு அணிக்கு ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு அணிக்கு பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட சண்டை, இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சண்டை. ஓகேங்களா? அது வந்து இன்னொரு அணிக்கு, இவங்க யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க அணிக்கு எதிராக போய் ஃப்ரெஞ்சை சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ என்னென்னா 2வது கர்நாடக போர் காரணம் பார்த்தீங்கன்னா கர்நாடக நவாப் பதவி. ஓகேங்களா? நவாப், கர்நாடக நவாப் பகுதின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹைதராபாத் நிஜாம் பதவி. ஓகேங்களா? அதுக்காக வந்து வாரிசுரிமை பிரச்சனை நடக்கும் 2 இடத்துல. கர்நாடகா நவாப் பதவிக்கும் ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கும் வாரிசுரிமை பிரச்சனை நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடக நவாப் பதவிக்கு 2 பேர் வந்து ஆசைப்படுவாங்க. யாருன்னா அன்வாருதீன் ஒருத்தர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். அடுத்தது ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு 2 பேரும் வந்து வாரிசுரிமை பிரச்சனை வருது. யார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்குக்கும் முசாஃபர் ஜங்குக்கும். புரிஞ்சுதுங்களா? அதாவது கர்நாடகா நவாப் பதவிக்கு வாரிசுரிமை பிரச்சனைன்னு சொன்னோமா 2 பேர், அன்வருதீன் ஒருத்தர், சந்தா சாஹிப்னு ஒருத்தர். அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு 2 பேர், நாசிர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் போட்டிடுறாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு யார் உள்ளே வர்றா? பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் உள்ளே வர்றாங்க. பிரிட்டிஷ் வந்து கர்நாடகா நவாப் பதவிக்கு போட்டியிடக்கூடிய அன்வாருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சந்தா சாஹிப்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஹைதராபாத் நிஜாம் பதவியில் பிரிட்டிஷ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நாசிர் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் ஃப்ரெஞ்சு வந்து முசாஃபர் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு 2ஆம் கர்நாடக போர்னு சொல்கிறோம். 32வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு வரதராஜுலு தலைமை தாங்கினார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு சீனிவாசனார் மற்றும் சத்தியமூர்த்தி தலைமை ஏற்றனர். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா?
நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு யார் தலைமை தாங்குறாங்க? வரதராஜுலு கிடையாது, எஸ்என் சோமயாஜுலு. வரதராஜுலு வரமாட்டாங்க, எஸ்என் சோமயாஜுலு தான் வரணும். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு தவறு. அடுத்தது, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு சீனிவாசனார் சத்தியமூர்த்தி தலைமையேற்றனரா? இல்லை. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பெரியாரும் ராஜாஜியும் தலைமையேற்றிருப்பாங்க. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தான் சீனிவாசனரும் சத்தியமூர்த்தியும் தலைமையேற்றிருப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு தவறு தான். அப்போ ஆப்ஷன் டி. அடுத்தது 33வது கேள்வி பாருங்க. பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை எப்போது உருவாக்கியது? 1929, 1924, 1935, 1921. ஆன்சர் என்னங்க வரும்? பிரிட்டிஷ் இந்திய அரசு பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை எப்போது உருவாக்கியிருக்கோம்? 1929. 1924 உங்களுக்கு நீதி கட்சி தான் பணியாளர் தேர்வு வாரியம் சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாக்கியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் பிரிட்டிஷ் இந்திய அரசு பார்த்தீங்கன்னா பொது பணியாளர் தேர்வாணையம்னு 1929 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது 34வது கேள்வி பாருங்க. ஆற்காடு போர் எந்த போருடன் தொடர்புடையது? 3ஆம் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 1ஆம் கர்நாடக போர், 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். ஆற்காடு போர் எதுங்க வரும்? 2ஆம் கர்நாடகா போருடன் தொடர்புடையது. அப்போ முதல் கர்நாடகா போரில் என்ன எங்கேங்க? அடையாறு போர் நம்ம சொல்லலாம். முதல் கர்நாடகா போர் அப்படின்னா அடையாறில் நடந்திருக்கோம், அடையாறு போர். 2ஆம் கர்நாடகா போரில் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போர் 1, ஆற்காடு போர் 1. அடுத்தது 3ஆம் கர்நாடகா போர் எதுங்க? வந்தவாசி போர். இது எல்லாத்துக்குமே வருஷம் பார்க்கணும், உடன்படிக்கை பார்க்கணும். நம்ம கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டே தான் வரும். இது திரும்பி நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னங்க? 2ஆம் கர்நாடகா போர். அடுத்தது 35வது கேள்வி பாருங்க. 1930 தேர்தலில் கூற்று பாருங்க. 1930 தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. காரணம், 1930 தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடவில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று காரணம் தவறு. ஆன்சர் பார்த்தலாங்களா? 1930 தேர்தலில் நீதி கட்சி தான் ஜெயிச்சிருக்கோம். 1920 ஜெயிச்சது. 1937 வரைக்கும் நீதி கட்சி எதை ஜெயிச்சிருப்பாங்க. 30 தேர்தலில் நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் 1930 தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடவில்லையா? கரெக்டு தான். இவங்க போட்டியிடாதனால எளிதில் வந்து நீதி கட்சி ஜெயிச்சிருக்கும். அப்போ கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 36வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. பெரியார் 1933 பகுத்தறிவு என்னும் இதழை தொடங்கினார். இரட்டைமலை சீனிவாசனுக்கு 1930 திவான் பகதூர் பட்டம் வழங்கப்பட்டது. ஆன்சர் என்னங்க வரும்? பெரியார் வந்து பகுத்தறிவு அப்படிங்கிற இதில் எப்பங்க தொடங்கியிருப்பாரு? 1934. அப்போ குடியரசுங்கிற இதில் பெரியார் எப்போ தொடங்கியிருப்பாரு? 1925. ரிவோல்ட் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா 1928. புரட்சி எப்போங்க? புரட்சி இதழ் வந்து 1934.
பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா 1934 வரணும். விடுதலை வந்து 1935. நோட் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. குடியரசு, ரிவோல்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. ஓகேங்களா? அடுத்தது அப்போ இது உங்களுக்கு தவறு. இரட்டைமலை சீனிவாசனுக்கு 1930 திவான் பகதூர் பட்டம் வழங்கப்பட்டதாம். 1936 வழங்கப்பட்டிருக்கும். 1926 ராவ் சாஹிப் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். 1930 உங்களுக்கு என்ன பட்டங்க வழங்கப்பட்டிருக்கும்? ராவ் பகதூர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கும். திவான் பகதூர் வந்து 1936. இங்கே உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா 1930 திவான் பகதூர். இது வந்து என்னதுங்க, ராவ் பகதூர் வரணும். புரிஞ்சுதுங்களா? ராவ் சாஹிப் வந்து 1926 கொடுத்துருக்காங்க. 1930 பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர், 1936 திவான் பகதூர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ எதுங்க உங்களுக்கு தவறு? இரண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது 37வது கேள்வி பாருங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861, 1935, 1929, 1869. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் எப்பங்க இயற்றப்பட்டுருக்கும்? 1861. 1929 நம்ம பார்த்தோம்ல, பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டிருக்கும். 1935ங்கிறது இந்திய அரசு சட்டம். அப்போ 1861 தான் கரெக்ட். இந்திய ஆட்சிப்பணி சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. 38வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1920 தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்ததால் அனைத்து இடங்களிலும் நீதி கட்சி வென்றது. 1917 காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? 1920 தேர்தலை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருக்கும். நீதி அனைத்து அதை புறக்கணித்ததுனால நீதி கட்சி ஜெயிச்சிருக்கும். ஆனால் அனைத்து இடங்களிலும் நீதி கட்சி வென்றதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மொத்தம் 98 இடங்களில் மேக்சிமமாக 63 இடங்களில் ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கும். அனைத்து இடங்கள்னு சொல்கிறது தவறு. தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்ததுனால நீதி கட்சி வென்றது. அனைத்து இடத்துலையும் வெல்லலை. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு என்னதுங்க, தவறு. அடுத்தது 1917 காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாரா? கரெக்ட் தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அன்னி பெசன்ட் தலைவராக எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா 1917. அப்போ உங்களுக்கு என்னதுங்க, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது 39வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. எம்.சி. ராஜா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் உறுப்பினர். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக எம்.சி. ராஜா செயல்பட்டார். இதுல எது தவறுன்னு பாருங்க. எம்.சி. ராஜா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டாருங்க. சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் உறுப்பினர். சட்டசபையிலே இருந்திருப்பார். ஆனால் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் உறுப்பினர்னு வரணும். சட்டசபைன்னு இருக்கு. அப்போ இது தவறு. அடுத்தது சென்னை சட்டசபையிலையும் அவர் வந்து நீதி கட்சியுடைய துணைத் தலைவராக எம்.சி. ராஜா இருந்திருக்கிறாரு. கரெக்டு தான். சட்ட மேலவைக்கு தான் ஃபர்ஸ்ட் உறுப்பினர் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து. சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக எம்.சி. ராஜா இருந்திருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் ஏ. 40வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என மாற்றியவர் யார்? வில்லியம் பென்டிங், வாரன் ஹேஸ்டிங்ஸ், டல்ஹௌசி பிரபு, வெல்லஸ்லி பிரபு.
இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிறத இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசுன்னு மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு தன்னுடைய துணைப்படை திட்டத்தின் மூலமாக மாற்றிருப்பார். துணைப்படை திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய படையெல்லாம் வந்து கலைச்சிடணும். ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே படையை வச்சுக்குவாங்க. அவங்க சொல்கிறதா ஆனால் அந்த வந்து படையை வந்து மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா நம்ம செலவில், அரசர்கள் அவங்களுடைய செலவில் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆனால் அவங்களுடைய படை தான் இங்கே இருக்கணும், நம்ம எதுவுமே வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இந்த இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமாக அவர் கொண்டு வந்தார். இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிறத விட இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாரு இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. டல்கௌசி பிரபு என்னங்க கொண்டு வந்தார்? வாரிசு இழப்பு கொள்கை 1848. துணைப்படை திட்டம் 1798. ஃபஸ்ட்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பகுதி பார்த்திங்கன்னா ஹைதராபாத். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாரிசு இழப்பு கொள்கையால் இணைக்கப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தாரா 1848. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. பாரத மாதா சங்கத்தால் வாஞ்சிநாதன் தூண்டப்பட்டார். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளுள் ஒன்றாகும். சென்னை வாசிகள் சங்கத்தின் முதல் செயலாளர் பி அனந்தச்சர்லு. எது வந்து தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? பாரத மாதா சங்கம் 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த சங்கத்தால் வாஞ்சிநாதன் வந்து தூண்டப்பட்டிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஷ் படுகொலைன்னு சொல்கிறோம்ல, அவரை வந்து கொலை பண்ணியிருப்பாரு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அப்போ இது உங்களுக்கு கரெக்டு தான். அடுத்தது லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது அப்படிங்கிறது சென்னை மகாஜன சபையின் கோரிக்கையா? கரெக்டு தான். வரிகளை குறைக்கணும், இராணுவ செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையெல்லாம் சென்னை மகாஜன சபை வைத்தாங்க. அடுத்தது சென்னை வாசிகள் சங்கத்துடைய முதல் செயலாளர் பி அனந்தச்சர்லுவா? சென்னை மகாஜன சபையோடைய முதல் செயலாளர் தான் பார்த்தீங்கன்னா பி அனந்தச்சார்லு. ஓகேங்களா. சென்னை வாசிகள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கினது 1852 கஜ்லு லட்சுமி நரசு வந்து உருவாக்கியிருப்பார். வணிகர்கள் தான் அந்த சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிகமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபையோடைய முதல் தலைவர் ரங்கையா, முதல் செயலாளர் பி ஆனந்தச்சர்லு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ இது உங்களுக்கு தவறு. அப்போ உங்களுக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பின் தலைவராக பணியாற்றியவர் யார்? MC ராஜா, இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், A&B. ஆன்சர் என்னங்க வரும்? சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்புடைய தலைவராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு தலைவராகவும் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான் இருந்திருப்பார். MC ராஜா பார்த்தீங்கன்னா 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னதுங்க? பி தான். சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பின் தலைவராக இரட்டைமலை சீனிவாசன் தான் இருந்திருப்பார். அடுத்தது 43வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டின் உடன்படிக்கையின்படி பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரர்களிடம் வசம் திருப்பி கொடுக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தலாங்களா? இப்போ பிரெஞ்சுக்காரர்கள் வர்றாங்கன்னா அவங்க எந்த போரில் தான் வருவாங்க? கர்நாடகா போரில் வருவாங்க. ஓகேங்களா. கர்நாடகா போரில் தான் வருவாங்க. இந்த கர்நாடகா போர் தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம உள்ளே இருப்போம், ஆனால் அவங்களுக்குள்ளே தான் அந்த போட்டி இருந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கர்நாடகா போர், செகண்ட் கர்நாடகா போர், தேர்டு. ஓகேங்களா. பாருங்க, ஃபஸ்ட்டு போர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கர்நாடகா போர் என்ன உடன்படிக்கை? ஐலா சஃபில் உடன்படிக்கை 1748.
அடுத்தது இரண்டாவது கர்நாடகா போரின் முடிவில் எந்த உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும்? பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. மூன்றாவது கர்நாடகா போரின் முடிவில் என்ன உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும்? பாரிஸ் உடன்படிக்கை 1763. இதோட உங்களுக்கு கர்நாடக போர் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த கடைசி இந்த பாரிஸ் உடன்படிக்கை பேர்லேயே இருக்கு பாருங்க, பாரிஸ் உடன்படிக்கை. அந்த பாரிஸ் உடன்படிக்கையில தான் பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரர்களிடம் வசம் திருப்பி கொடுக்கப்பட்டது. அப்போ பிரெஞ்சு, அதாவது பாரிஸ் உடன்படிக்கை எந்த ஆண்டு போடப்பட்டிருக்கும்? 1763. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னங்க வரணும்? ஏதான் வரணும். 1760 உங்களுக்கு வந்தவாசி போர் நடந்திருக்கும். 1755 உங்களுக்கு பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 1748 பார்த்தீங்க அப்படின்னா ஐலா சஃபீல் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு அந்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை, இப்போ டைரெக்டாக உங்களுக்கு உடன்படிக்கை பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வைக்கும் பொழுது பேரை தான் வச்சேன், பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி வச்சேன். அப்போ பாரிஸ் உடன்படிக்கைன்னு இருந்தால் நம்ம கெஸ் பண்ணி கூட போடலாம்ல, ஃப்ரெஞ்சுனா பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியணும்ல, இப்போ இது இப்படி கேட்டாலும் இந்த மாதிரி உள்ள அதாவது இந்த வருடங்கள்லாம் அப்படிங்கும்போது அந்த உடன்படிக்கையை நம்ம படிச்சுக்க வேண்டியது இருக்குது. எப்படி கேட்டாலும் நம்ம போட வேண்டியது இருக்குது. இப்படி தான் நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க, டிஸ்ட் படி கேட்குறாங்க, நம்ம புக்கில் இருக்கிறதான் கேட்குறாங்க. ஆனால் அது வேறு மாதிரி கேட்டுறாங்க. ஓகேங்களா? சில பேர்த்துக்கு இது டிஸ்ட் மாதிரிலாம் தெரியாது. அதாவது சும்மா ஒரு மேலோட்டமாக படிச்சுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்தெந்த எப்படிலாம் நம்ம படித்ததை தான் எப்படி வேணாலும் அவங்க கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படியே டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. அதுவே நம்ம படித்ததை இன்டைரக்டாக கேட்பாங்க. அவ்வளோதான். நம்ம படிக்காததெல்லாம் கேட்க மாட்டாங்க. படித்ததை வேறு மாதிரி கேட்டு வைப்பாங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்குவோம். அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, 44வது கேள்வி பாருங்க. கருப்பு சட்டத்தை எதிர்த்து கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் எப்போது நடத்தப்பட்டன? 1919 மார்ச் 18, 1919 மார்ச் 6, 1919 ஏப்ரல் 6, 1919 ஏப்ரல் 18. ஆன்சர் என்னங்க வரும்? கருப்பு சட்டம்னா என்ன சட்டங்க? ரவுலட் சட்டம் 1919. இதைய எதிர்த்து கடையடிப்பும் வேலை நிறுத்தங்களும் எப்போது நடத்தப்பட்டிருக்குன்னா 1919 ஏப்ரல் 6. 1919 மார்ச் 18 மகாத்மா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம 1919 ஏப்ரல் 6 இது சம்மந்தமாக நம்ம போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்த நாள் 1919 மார்ச் 18. அந்த அடைப்பு நடத்தப்பட்ட நாள், அந்த கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட்ட நாள் 1919 ஏப்ரல் 6. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 45வது கேள்வி. பெரியார் சமயத்தின் இடத்தில் எதனை வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார்? சுயமரியாதை, பகுத்தறிவு, தேசியம், திராவிடம். ஆன்சர் என்னங்க வரும்? பெரியார் சமயத்துக்கு பதிலாக இதைய வைங்க. அது எப்படின்னு என்ன சொன்னார்? சமயத்தின் இடத்தில் பகுத்தறிவை வைக்க வேண்டும் அப்படின்னாரு. இது எல்லாமே ஒரு சுயமரியாதை, பகுத்தறிவு, திராவிடம், இது எல்லாமே பெரியாருடைய கருத்துக்கள் தான். ஆனால் பெரியார் பார்த்தீங்கன்னா தேசியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். நம்ம படிச்சிருப்போம்ல, 11th புக்கில் படிச்சிருப்போம், எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். ஆனால் சுயமரியாதை, பகுத்தறிவு, திராவிடம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கருத்துக்கள் தான். சமயத்தின் இடத்தில் என்ன வைக்கணும்னு சொல்லியிருப்பார்? பகுத்தறிவு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது 46வது கேள்வி பாருங்க. 3ஆம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ? ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் டி, 1756 1763 வரைக்கும். மற்ற ஆப்ஷன் எல்லாமே மற்ற போர்ல இருந்து கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு பாருங்க, முதல் கர்நாடக போர் எப்போ நடந்திருக்கும்? 1746 48 வரைக்கும். இரண்டாவது கர்நாடக போர் 1749 1754 வரைக்கும். மூன்றாவது கர்நாடக போர் 1756 63 வரைக்கும்.
என்னங்க சாரிங்க, முதல் கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா 1746 டு 48. இரண்டாவது கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா 1749 டு 54. மூன்றாவது கர்நாடக போர் 1756 டு 63. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் மைசூர் போர், ஆங்கிலேய மைசூர் போர் பார்த்தீங்க அப்படின்னா 1767 டு 69 நேற்றே நம்ம பார்த்துருப்போம். இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் பார்த்தீங்கன்னா 1780 டு 84. மூன்றாவது மைசூர் போர் பார்த்தீங்கன்னா 1790 டு 92. நான்காவது மைசூர் போர் பார்த்தீங்கன்னா 1799. இது நம்ம நேற்றே பார்த்துருப்போம். அடுத்தது முதல் ஆங்கிலோ மராத்தா போர் பார்த்தீங்கன்னா 1775 டு 1782. இரண்டாவது ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்தீங்கன்னா 1803 டு 1805. மூன்றாவது ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்தீங்கன்னா 1817 டு 18. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்குறேன். அடுத்தது 47வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. குடகுமலையை ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்டனர். வயநாட்டை ஆங்கிலேயர்கள் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவில் பெற்றனர். நாற்பத்தி ஏழாவது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கையின்படி குடகுமலையை ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்டனரா? கரெக்ட் தான். வயநாட்டை ஆங்கிலேயர்கள் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவில் பெற்றனரா? கரெக்ட் தான். இரண்டும் சரிதான், எதுவுமே தவறு கிடையாது. அப்போ நீங்கள் எல்லா உடன்படிக்கையிலையும் எந்தெந்த பகுதியை யார் யார் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த உடன்படிக்கை எந்தெந்த போர் எந்தெந்த வருடம் நடந்தது அப்படிங்கிறத தனியாக நோட் பண்ணி வைங்க. அடுத்தது 48வது கேள்வி பாருங்க. கூற்று. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து செயல்பட்டனர். காரணம், கலீபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. பார்த்துடலாங்களா? கலீபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. காரணம் கரெக்ட் தான். இந்த காரணத்துக்கு இந்த கூற்று செட் ஆகுதான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து செயல்பட்டனரா? கூற்று கரெக்ட் தான். இந்த காரணத்துக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இதனால தான் இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து செயல்பட்டனரான்னு கேட்டால் கிடையாது. அப்போ கூற்று சரி, காரணமும் உங்களுக்கு சரிதான். ஆனால் கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து செயல்பட்டதற்கு காரணம் என்னதுங்க? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரும் ராஜாஜியும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் ராஜாஜி பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீகுடைய அந்த சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னா யாகூப் ஹாசன். அவருடன் ராஜாஜி நெருங்கி பழகினார். ஓகேங்களா? அவங்க 2 பேரும் ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஒரு நட்பு தான் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியரும் இணைந்து செயல்பட காரணமாக இருந்தது. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? கூற்று காரணம் சரிதான். கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 49வது கேள்வி பாருங்க. முதல் தமிழிசை மாநாடு எப்போது நடத்தப்பட்டது? 1934, 1943, 1944, 1937. முதல் தமிழிசை மாநாடு எப்போங்க? ஆப்ஷன் பி, 1943. அடுத்தது 50வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சியின் தோல்வியும் இந்திய விடுதலைக்கு வழிகோலின. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுல எது தவறுன்னு பாருங்க.
ஆன்சர் பார்த்தனாங்களா? இந்திய விடுதலைக்கு வழிகோலியது எதுங்க? ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி, இது ஒரு காரணம். அடுத்தது இங்கிலாந்துல தொழிலாளர் கட்சியின் தோல்வி காரணமா? இங்கிலாந்துல தொழிலாளர் கட்சி ஜெயிச்சிருப்பாங்க, அதனால தான் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். ஓகேங்களா? தொழிலாளர் கட்சி வந்ததுனால தான் நமக்கு விடுதலை, அதுவும் இந்திய விடுதலைக்கு அது வழிகோலி இருக்கும். அப்போ தொழிலாளர் கட்சியுடைய தோல்வி கிடையாது, அவங்களுடைய வெற்றி வரணும். அப்போ இது தவறு. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா? கரெக்ட் தான். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். காந்தியடிகள் கூட செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை கொடுத்திருப்பார். செய் அல்லது செத்துமடி. ஓகேங்களா? அப்போ என்னதுங்க, உங்களுக்கு 1 மட்டும் தவறு, ஆப்ஷன் ஏ. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து 50 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 50க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம், லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பார்க்க முடியும். ஓகேங்களா? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல மார்க் தான் வாங்குறீங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து 45க்கு மேலே வாங்கிடுறீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன என்ன சொல்லலாம் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக் மூலமாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து மார்க் குறையுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து திருத்திக்கோங்க. அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனில் தான் தப்பு. நிறைய பேர் என்ன சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பேசிக்கான இன்ஃபர்மேஷனில் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட இது என்னதுங்க, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக தான் கேட்பாங்க, பேசிக்காக தான் கேட்பாங்க, நம்ம அதில் தான் தப்பு பண்ணிட்டு வருவோம். அப்போ அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். எதையுமே ஒரு அசால்ட்டாக நம்ம எடுத்துக்கூடாது. எந்த டெஸ்ட்டையுமே இதுவா அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஒரு சின்சியராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ரிசல்ட் அதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்று பண்ணுறேன்னா, ஓ இதுவா, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தெரியாமல் போகும். இது நிறைய பேர்த்துக்கு அது அனுபவ ரீதியாக எல்லாருமே வந்து உணர்ந்திருப்பீங்க. இனிமேலும் அந்த தப்பை பண்ணாதீங்க, ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. எத்தனை தடவை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை தடவை அந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, இன்னொருத்தரும் போது நீங்கள் கவனிக்கும் பொழுது தெரியாத மாதிரியே கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். டெஸ்ட் போடுறப்ப நீங்கள் போடுங்க கரெக்டாக. ஆனால் வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் படித்த பாயிண்ட்டே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அதையும் கவனிங்க. நீங்கள் ஸ்பீடப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது எல்லாத்துக்குமே போகணும்ல, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒருத்தர் வந்து படிச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, சில பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, சில பேர் மீடியமாக படிச்சிருப்பீங்க, சில பேர் ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் படிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மேலோட்டமாக படிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வரைக்கும் நம்ம போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த மெதுவாக சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நீங்களும் இப்போ நீங்கள் படித்தது திருப்பி கேட்குறது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தானே, நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க, அதை ஒரு ரிவிஷனாக நினச்சிக்கோங்க. நீங்கள் கேட்குறத நான் தப்பு சொல்லவே இல்லை, ஸ்பீடாக சொல்லுங்கன்னு சொல்கிறத நான் தப்பு சொல்லலை. ஆனால் இது உங்களுக்கு நீங்கள் ரிவிஷனாக எடுத்துக்கலாம்ல. மறந்து போகுதில்ல, நம்ம ரிவிஷனுக்கு தனியாக உட்காந்து நம்ம படிக்கிறதுக்கு நம்ம டைம் கிடைக்காது. இந்த மாதிரி லைவ் டெஸ்ட்டில் சரி நம்ம படித்ததையே திரும்ப ஒரு டைம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்களே, அது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஒருவேளை உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்தை இது இப்படித்தான் நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம். நம்மளாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம யாராவது சொல்கிறது மூலமாக கேட்கும் பொழுது தான், ஓ நம்ம இவ்வளோ நாளாக இதை நம்ம இப்படி மாற்றி நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்போ நான்லாம் நிறைய டைம் அந்த மாதிரிலாம் உணர்ந்திருக்கேன். நான் இப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ இன்னொருத்தர் சொல்லித்தரும் போது நான் கேட்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, ஓ நம்ம இவ்வளோ நாளாக இப்படி மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி நீங்களும் அப்படி தான், நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி அதே டாப்பிக்கு இன்னொருத்தர் சொல்லித்தரனாலும் பரவாயில்ல, அதை திருப்பியும் கேளுங்க. அதில் இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம் பக்கத்தில் வர தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக படிங்க, ஃப்ரீயாக படிங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. கிளைமேட் மாறுறதுனால எல்லாத்துக்கும் ஃபீவர் வருது, கோல்டு எல்லாமே வருது. அதிலிருந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையே எல்லாருமே வந்து உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? உடம்பு ரொம்ப முக்கியம், மனசும் ரொம்ப முக்கியம். மனசு அதை விட முக்கியம். மனசு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் உடம்பு வலி கூட நம்ம தாங்கிட்டு உட்காந்து படிச்சிடலாம். மனசு ரொம்ப டல்லாகிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ரெண்டுமே பேலன்ஸாக பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க,
ரொம்ப ஃப்ரீயாக மைண்டு ஃப்ரீயாக வச்சுட்டு படிங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் தைரியமாக படிங்க, ஃப்ரீயாக படிங்க. ஓகேங்களா? நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்மளால எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம்ல, நம்ம இது வேணுன்னே நம்ம டைம்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ண கிடையாது. நம்ம டைம் அதுவாக போயிடுச்சு. அதுவாக நம்மளுடைய சூழ்நிலையினால நம்ம அதுவாக டைம் எடுத்துகிட்ருக்கு. நம்ம ஒன்றும் எந்த டைமையே வேஸ்ட் பண்ணவே கிடையாது. கிடைக்கிறது ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலும் நம்ம உட்காந்து படிச்சுட்ருக்குறோம். நைட்டு உட்காந்து படிக்கிறோம். நைட்டு தூக்கத்தில் கூட திடீர்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்போம். காலையில் 7 மணி ஒரு அலாரம் அடித்து எந்திரிக்கலைனாலும் அதை பற்றி யோசிச்சுட்டே தான் படுத்துட்ருப்போம். உண்மைதானங்க. நம்ம 4 மணிக்கு அலாரம் வச்சுருப்போம், எந்திரிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, நம்ம தூங்கியிருக்கவும் மாட்டோம். அதை பற்றியே யோசிச்சுட்ருப்போம். ஐயோ, நம்ம இன்றைக்கி எந்திரிக்கலையே, அதை படிக்கலையே, பார்க்கலேன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே படுத்துக்கிட்டே தான் இருப்போம். தூங்கியிருக்கவும் மாட்டோம், படிச்சிருக்கவும் மாட்டோம். அப்போ என்னென்னா, நம்ம வந்து ஒரு இதாக இல்லை, ஏதோ பதட்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க, உறுதியாக இருங்க, தெளிவாக இருங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருங்க. அதுவே உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். ஃப்ரீயாக படிங்க. அடுத்த லைவ் டெஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.